தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை எத்தனை நிமிடங்களுக்குள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 11 நிமிடங்கள். 108 ஆம்புலன்ஸ் சேவை அப்படின்னா இப்போ சாலை விபத்து ஏற்படுது, இல்லைன்னா பிரசவ வலி ஏற்படுது, மாரடைப்பு ஏற்படுது, இந்த மாதிரி அவசரமாக எமர்ஜென்சி நீட் இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்கு அப்படிங்கிற டைம்ல 108 கால் பண்ணோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வரும். ஸோ அந்த ஆம்புலன்ஸ் கால் பண்ணதுலேருந்து எத்தனை நிமிடங்களுக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு போகுது, இப்போ எவ்வளோக்கு ரீச் பண்ணியிருக்காங்க அந்த டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நிமிடங்கள்ல அந்த ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 13 நிமிடங்களாக இருந்ததாகவும் இப்போ அது 11 நிமிடங்களாக குறைக்கப்பட்டிருக்கு இந்த சேவை வழங்குறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஸோ 11 நிமிடங்களில் 108 ஆம்புலன்ஸ் சேவையானது இப்போது கிடைக்கிறத உறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் சென்னையில் பார்த்தீங்கன்னா 8 நிமிடங்களில் இந்த ஆம்புலன்ஸ் சேவையானது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்களில் 11 நிமிடங்களில். இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2008 தான் 108 ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க 1353 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுகிறது, 108 ஆம்புலன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி 13 நிமிடங்களாக இருந்த அந்த ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்கக்கூடிய அந்த லிமிட் அப்படிங்கிறது இப்போ 11 நிமிடங்களாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி குறைஞ்சது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்கன்னா, அவசரம் 108 அப்படிங்கிற ஒரு செயலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செயலி மூலமாக தான் இந்த இலக்கை எட்ட முடிஞ்சது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அவசரம் 108 அப்படிங்கிற செயலி மூலமாக நீங்கள் இந்த லொக்கேஷனை ஆன் பண்ணிட்டீங்க, அதில் என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட லொக்கேஷனை தானாகவே கண்டறிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு இந்த ஆம்புலன்ஸ் ஆனது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அவசரம் 108 அப்படிங்கிற பிரத்யேக செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை.